வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வை பீப்புள் டோன்ட் கிளிக் யுவர் அஃபிலியேட் லிங்க். ஏன் மக்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸோ அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏன் உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணணும்? அதுக்கு உண்டான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. முதல்ல எடுத்தோனையும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னி. நீங்கள் எடுத்தோனையும் இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க, இந்தாங்க அஃபிலியேட் லிங்க் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்கள் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தினா தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸில் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் எ பிஸ்னஸ். ஸோ எந்த பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. அதை க்ரியேட் பண்ணுறது தான் எல்லா பிராண்டும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டூ மெனி ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் தெம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்ற மாதிரி தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத உங்கள் சைட்லேருந்து நீங்கள் புரிய வைக்கணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களோட அஃபிலியேட் லிங்க் கிளிக் செய்யப்படாது. ஃபோர்த் ஒன், அந்த லிங்க் ஸ்பேமாவோ இல்லை ஸ்கேம்ஸாவோ இருக்கலாமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஸோ அதனால அவங்க கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்குனா அவங்க வாங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்கள் லிங்க் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது, ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, இல்லை ஸ்பேமியாக இருக்குன்னா கண்டிப்பாக மக்கள் உங்கள் லிங்கை கிளிக் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த Digistore24, தென் JVZoo, ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் லிங்க்ஸ் எடுப்பீங்க. ஏன்னா நிறையா கமிஷன்ஸ் வருது அப்படின்றதுனால. பட் அந்த லிங்க்ஸ்லாம் நீங்கள் மக்கள் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்க்கு தான் அந்த Digistore24, JVZoo இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமே தவிர்த்து நார்மலான பீப்புளுக்கு இப்போ உங்களை என்ன மாதிரியான பீப்புளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி ஃபெமிலியரான பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து Digistore24, JVZoo இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்தில் மக்கள் கண்டிப்பாக நம்பி வாங்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ஹானஸ்ட்டாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலாக அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்டை செல் பண்ணுங்கள். மக்களுக்கு புரிய வைங்க. அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்றத ஈஸியாக மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி கரெக்டான ஆடியன்ஸ் ரீச் ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கரெக்டான ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நீங்கள் தப்பான ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ராடக்ட் செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எதனால் அவங்க கிளிக் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். லைக், நீங்கள் என்னோடய லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் டீல்ஸ் வரும், இல்லை லிமிட்டட் ஆஃபர்ஸ் இருக்கும், இல்லை என்னோடய கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 30% ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னிங்கன்னா தான் மக்கள் உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் கோடை யூஸ் பண்ணி வாங்குவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் நேமை உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நேராக போய் அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ போய் சர்ச் பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த லிங்க் அஃபிலியேட் லிங்க்கு, இது நம்ம கிளிக் பண்ணால் அவனுக்கு கமிஷன் போயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மக்களுக்கு எப்போயுமே இருக்கும். ஸோ அதனால் தே ஆர் நாட் ஃபூல்ஸ். ஸோ நீங்கள் மக்களுக்கு ஆகாயம் இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வாங்குவாங்க. நீங்கள் க்ளீனான ப்ரொஃபஷ்னலான லிங்கை சிம்பிளாக கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் ஈஸியாக அதை கிளிக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன்ஸ். நீங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.